Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆத்தா யார வச்சு யார் விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் சலகா. ஃபேமிலிஸ் பாலகா பாலகா போல தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் டோலி டோலி என பெண் ஈயம், பித்தளை ஈயம், முற்போக்கு, புரட்சி கதைகளை பேசி இளம் பெண்களிடம் ஜொல்லிழித்து போலீசாரால் கைதாகி இருக்கும் டுபாகூர் பெண்ணிய டோலர் மதுர் சத்யா. தூக்கி போட்டு ஊம குத்தா குத்தி இதுல சம்பந்தப்பட்ட எல்லா பொறுக்கி பையலையும் உள்ள தூக்கி போடுங்க போலீஸ்கார். ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஒரு முறை ஏதோ ஒரு பொண்ணு இவன் ஜிம் போட்டோ பார்த்துட்டு இன்ஸ்டால ஐ வாண்ட் டு டிரைவ் யூன்னு இன்பாக்ஸ்ல கேட்டுச்சுன்னு அத ஸ்கிரீன்ஷாட் போட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா தொலைச்சிடுவேன்னு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு இருந்தான். அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா என குமுறி வெடித்திருக்கிறார் கூடவே சுற்றி கொண்டிருந்த செவ்வாழ போன்ற மதுர் சத்யாவின் தோழர் ஒருவர். காலேஜ் படிக்கும் காலத்துல ஷேகுவரா டிஷர்ட் போட்டுக்கொண்டு மீட்டிங் எல்லாம் போயிட்டு உட்கார்ந்துட்டு டீ கடையில நின்னு உலக அரசியல் பேசிட்டு கேபிட்டலிசம் தான் எனிமின்னு சொல்லிட்டு திரிவாங்க. மொத்தமே 4 புக்கு தான் படிச்சிருப்பாங்க. அதுவும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து தான் இருக்கும். அந்த ஒரிஜினல் ஆங்கில புத்தகம் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுல இருந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் போன்ற வார்த்தையெல்லாம் இவனுங்க யூஸ் பண்றத பார்த்துட்டு சில டோலிஸ் இவங்களுக்கு ஃபயர் விடுவாங்க, ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அதுல சிக்கிற டோலிஸ இவனுங்க மேனிபுலேட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. ஒரு கட்டத்துல அடுத்த டோலிக்கு போயிடுவாங்க. அந்த பழைய டோலி கேஸ்லைட் ஆனதுனால இத வெளியில சொன்னா எங்க நாம பிற்போக்குத்தனமா தெரிவோமோன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படியே இவங்க காலம் முடிஞ்சிடும். இதுல ஒரு குறிப்பிட்ட சாதி டோலி கிடைச்சிட்டா அவ்வளோதான். உலகத்துல ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி சில நேரத்துல கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. இப்படி இந்த டோலர்ஸ் டோலிஸ் உலகமே தனி என மதுர் சத்யா போன்ற டுபாகூர், முற்போக்கு, போலிய பெண்ணியம் பேசி புரட்சி செய்யும் டோலர்கள் குறித்து ஒரு பெண்மணி தனது எக்ஸ் தளத்தில் வெளுத்தெடுத்திருக்கும் பதிவு வைரலாகி கொண்டிருக்கிறது. பெங்களூருவில் ஓடி ஒளிந்து சென்னை பெருநகர போலீசாரால் ரவுண்டு கட்டி கைது செய்யப்பட்ட தோழர் மதுர் சத்யா குறித்த தகவல்தான் இணையத்தையே ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் மதுர் சத்யா பல்வேறு பெண்களை வலைவிரித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது மட்டுமல்ல, பெண்களிடம் பேசிய அந்தரங்க சாட்டிங்குகளையும் வீடியோ ரெக்கார்டிங் செய்து தனது நண்பர்களிடம் காண்பித்து புலங்காகிதம் அடைந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் இளம் பெண்களின் பர்சனல் சாட்டிங்குகளை யாருக்கெல்லாம் அனுப்பினார், இன்னும் வேறு எந்தெந்த டுபாகூர் டோலர்களுக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் போலீசார் தோண்டி துருவி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதேபோல டோலி டோலி என ஜொல்லிழித்துக் கொண்டு பெண்களிடம் அத்துமீறியதாக மற்றொருவர் மீதும் இணையத்தில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யார் இந்த மதுர் சத்யா? சென்னை பெருநகர போலீசார் பெங்களூருவுக்கு சென்று கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த புருடா புரட்சி பின்னணி இதுதான். சேலத்தை பூர்வீகமாக கொண்ட சத்யா சமூக நீதி மற்றும் பொதுக் கொள்கை தொடர்பான தனது பணிகளில் ஈடுபடுவதாக தன்னை காண்பித்துக் கொண்டு பிரபலமடைந்தார். பொறியியல் பட்டதாரியான இவர் 2019 ஒரு பெரு நிறுவன வேலையை விட்டு விலகியதாக கூறப்படுகிறது. பின்னர் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் சோசியல் டிஜிட்டல் ஊடக தளத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டு அங்கு சாதி, சமத்துவமின்மை மற்றும் அரசியல் குறித்த விளக்க வீடியோக்களை தயாரித்தார். மேலும் அம்பேத்கர், பெரியார் மற்றும் கால்மார்க்ஸ் ஆகியோரின் கருத்துக்களை மையமாக கொண்ட ஆய்வுக்குழுக்கள் மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதோடு சமூக நீதி தொடர்பான போராட்டங்களில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். இதனைத் தொடர்ந்துதான் சிபிஐ எனப்படும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இளம் நிர்வாகியாக இணைந்தார்.
சமூக வலைத்தளங்களிலும் தன்னுடைய கருத்துக்களால் பிரபலமடைந்த மதுர் சத்யா ஊடகங்களில் அரசியல் விவாத நிகழ்ச்சிகள், யூடியூப் நேர்காணல்களில் அரசியல் குறித்து பேசுவார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெகுஜன அமைப்புகளான AIYF எனப்படும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் ISCUF எனப்படும் இந்திய கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு சங்கம் ஆகியவற்றிலும் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது இவருடைய கருத்துக்கள் கவனம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுர் சத்யா பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்துதான் மதுர் சத்யா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டதாக அறிக்கை வெளியானது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் SK சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3ஆம் நபர் ஒருவர் 13/3/2026 மாலை மாவட்ட செயலாளர் இமெயிலில் மதுர் சத்யா மீது அனுப்பிய பாலியல் புகார் கடிதம் தொடர்பாக கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு 14/3/2026 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் விவாதித்து எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் வெகுஜன அமைப்புகளான AIYF, ISCUF அமைப்புகளிலிருந்தும் மதுர் சத்யா வகித்து வந்த பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் நீக்கம் செய்யப்படுகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க கோரி 15/3/2026 இரவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்சென்னை மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் SK சிவா பெருநகர சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கடிதம் அளித்திருக்கிறார். மதுர் சத்யாவிடம் தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்சென்னை மாவட்ட குழு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மார்ச் 18ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் AIYF எனப்படும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மதுர் சத்யா என்பவர் மீது எங்கள் அமைப்புக்கு வெளியில் இருந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்தவுடன் அமைப்பில் இருந்து அவரை நீக்கிவிட்டு பாதிக்கப்பட்டவருடன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். மதுர் சத்யா என்பவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது புகார் தர விருப்பம் இருந்தால் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில தலைமைக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு சென்னை மாவட்ட இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உரிய நீதியை பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம். புகார்தாரர்களின் விவரங்கள், ஆதாரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என நிர்வாகிகளின் தொடர்பு எண்களோடு வெளியிடப்பட்டிருந்ததும் சமூக வலைதளத்தில் வெளியானது. இந்த நிலையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்த சத்யா, எனது தரப்பை முன்வைக்க எனக்கு இன்னும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் நான் சந்தித்த எவருடனும் அவர்களின் வெளிப்படையான ஒப்புதலுக்கு பிறகே எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட ரீதியான வழிகளில் பதிலளிப்பேன் என்றும் அவர் கூறியதாக சமூக வலைதளங்களில் வெளியாகி மதுர் சத்யாவுக்கு எதிராக இன்னும் பேக்ஃபயரை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் மார்ச் 19ஆம் தேதியன்று வியாழக்கிழமை மாலை பெங்களூருவில் சிறப்பு படையினரால் மதுர் சத்யா கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.